பெருசு ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. தொட்டுலையே சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? கோவையில் தனியார் பொறியியல் கல்லூரி உணவில் புழு பூச்சிகள் இருப்பது குறித்து புகார் அளித்தும் கோவையில் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர் அமுதன் உயிரிழந்த சம்பவத்தில் என்ன நடக்குது? ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாத்தையும் பக்கத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த சந்தோஷத்தோட நான் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை தான் பேச எடுத்து வந்திருக்கேன். நான் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு காலேஜோட பேர் அடிபட்டுச்சு. என்னடா அந்த காலேஜோட பேர் அடிபட்டது, என்ன விஷயம் அப்படின்னு போய் பார்த்தா, இந்த மாதிரி ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு பையனை அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருந்துச்சு. நம்ம கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் காலேஜ்ல அமுதன்கிற ஒரு பையனை 17 பேர் அடிச்சு கொண்டுட்டாங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துலயும் போயிட்டு இருக்கு இல்லையா? அப்படி அந்த இஷ்யூ போயிட்டு அந்த இஷ்யூவோட சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே மறுபடியும் அதே காலேஜை பத்தி இன்னொரு நியூஸ் பார்த்தா, அந்த காலேஜ்ல ஃபுட் குவாலிட்டி இஷ்யூ இருக்கு, அந்த காலேஜ்ல ஃபுட் எதுவுமே ஹைஜீனா ப்ரொவைட் பண்றது இல்ல. கோவையில் விடுதியில் உணவில் புழு பூச்சிகள் இருப்பது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரே காலேஜ் பத்தி இவ்வளவு விஷயத்தை இஷ்யூ சொல்றாங்களே, இது மட்டும்தான் இருக்கா இல்ல இன்னும் இருக்கா அப்படின்னு உள்ள ஆராய்ஞ்சு பார்த்தா, அந்த காலேஜ்ல பாடி ஏன் பொட்டல முட்டாயே சின்ன ரத்தின கொட்டாயே பொட்டல முட்டாய் சேல்ஸும் அந்த காலேஜ்ல பயங்கரமா இருக்கான். நான் சொல்லலப்பா, அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. இதுல இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச இஷ்யூ என்னன்னா, அந்த காலேஜ்ல ஃபுட் குவாலிட்டி எதுவுமே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ்லாம் அங்க கிச்சனுக்கு ரைடு போயிட்டாங்க. அந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற ஃபுட் மேல கண்டினியூஸா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் அது மேல எந்த ஒரு கவனமும் கொடுக்காதனால ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க, சாப்பாடு நல்லா இல்லைன்னு. இது என்னடா இது கொடுமையா இருக்கு. காலேஜ் கேண்டீன்னாலே சரிதான், காலேஜ் ஆனாலும் சரி, ஸ்கூல்னாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சாப்பாடு கொஞ்சம் மோசமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி தானே இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அங்க போடுற சாப்பாட்டுல 6 சுவையில ஒரு சுவை கண்டுபிடிச்சிட்டாலும் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. சரி என்னையா, ஏன் பிரச்சனை, என்ன பிரச்சனை உங்களுக்கு, அந்த சாப்பாட்டை என்ன பிரச்சனை, ஏன் இறங்கி போராடுறீங்க அப்படின்னு இப்ப இந்த ஸ்டூடெண்ட்டை கேட்டா, எல்லா காலேஜ்லயும் இல்ல ஸ்கூல்லயும் என்ன பண்ணுவாங்க, வீக்லி ஒரு தடவை இல்ல 2 தடவை நான்வெஜ் போடுவாங்க. ஆனா இந்த காலேஜ்ல வாரத்துல 7 நாளும் நான்வெஜ் போடுறாங்களாம். என்னடா அது 7 நாள் நான்வெஜ் போடுற ஒரு காலேஜ் தான், கும்பிடு போய் கோடி கும்பிடு போட்டு சேர்ந்து பண்ணு, என்னடா நான்வெஜ் போடுறதுல இறங்கி போராடுறீங்க அப்படின்னு பார்த்தா, சாப்பாட்டுல கொசு, ஈ மற்றும் பறக்கும் தாவும் நீந்தும் உயிரினங்கள்லாம் சாப்பாட்டுல மெதுக்குதான். அட கடவுளே, எலும்பெடுத்துக்கிறேன் ஏலந்தாரி புள்ள, சும்மா நக்கி கீழே ஓடுகிட்டு. எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ இதை பார்த்த கவர்மெண்ட் ஃபுட் சேஃப்டி கமிட்டி அங்க இருக்க கிச்சனுக்கு ரைடு போயிடுறாங்க. ரைடு போய் பார்த்தா, அங்க அடிப்படையா இருக்க வேண்டிய எந்த சுத்தமே அங்க இல்லையா. பேசிக் ஹைஜீன் இல்ல, அங்க இருக்க தண்ணி சுத்தமா இல்ல, பிளஸ் அவங்க அங்க இருக்க வெசல்ஸ் எல்லாம் ஒழுங்கா வாஷ் பண்ணி குக் பண்றது இல்லைன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இதை ஐடென்டிஃபை பண்ணி அங்க இருக்க அந்த மேனேஜ்மெண்ட்டை ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணி கிச்சனுக்கு சீல் வச்சு விட்டு போயிடுறாங்க, இதுக்கப்புறம் பேசிக் ஹைஜீன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. என்னோட கேள்வி என்னன்னா, இங்க இருக்க காலேஜ் ஸ்கூல்ஸ் எதுக்கிட்டையுமே பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி இவங்களை 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு சாப்பாடும் கொடுக்க சொல்ல கிடையாது, அந்த அளவுக்கு ஹைஜீன் இவங்களை மெயின்டைன் பண்ண சொல்ல கிடையாது. பேசிக்கா என்ன ஹைஜீனோ அந்த ஹைஜீனை மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. அதுவும் இல்லாம பேசிக்கா ஃபுட் குவாலிட்டியை கொடுக்க சொன்னா இந்த மேனேஜ்மெண்டால அதை தர முடியல. ஏன்? அதுவும் இல்லாம இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹைஜீன் பிளஸ் குவாலிட்டியான ஃபுட் தரேன்னு சொல்லி தான் இவ்வளோ அமௌண்ட்டை கோட் பண்ணி மந்த்லி அவங்களுக்கு சார்ஜ் பண்றாங்க. அவ்வளோ அமௌண்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கிளைம் பண்ணியும் ஏன் ஒரு மேனேஜ்மெண்டால கிளீன் அண்ட் நீட் ஹைஜீன் ஃபுட்டை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ண முடியல? இஷ்யூ நம்பர் 2, மாணவர் அமுதன் உயிரிழந்த சம்பவத்தில் அமுதன்கிற ஒரு பையனை 17 பேர் அடிச்சு கொண்டுட்டாங்கிற ஒரு விஷயம். அமுதன் என்பவர் இறந்து விட்டார். ரோட்ல வச்சு சார் இரும்பு ஆடாலையும் கத்தியாலையும் குத்தி துடி என் பையனை கொண்டுட்டானு சார். அந்த காலேஜ்ல படிக்கிற அமுதன்கிற ஒரு பையனை 20 பேர் கொண்ட கும்பல் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டதா ஒரு நியூஸ் இருக்கு. ஆனா இந்த நியூஸ்ல 2 பெர்ஸ்பெக்டிவ் சொல்றாங்க. அந்த அமுதன்கிற அவங்க பேரண்ட்ஸ் என்ன கிளைம் பண்றாங்கன்னா,
என் பையன் வந்து இந்த காலேஜ்ல 3rd இயர் படிச்சுட்டு இருந்தான். இந்த காலேஜ்ல இந்த பொட்டல மிட்டாய் சேல்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருந்திருக்கு. அந்த விஷயத்த யாரெல்லாம் பண்றாங்க, யாரெல்லாம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கறத நேம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து அங்க இருந்த ப்ரொஃபஸர்கிட்ட அந்த பையன் அமுதன்கிற பையன் கொடுத்துட்டதாகவும், அமுதன்கிற பையன் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட பேரை எல்லாத்தையுமே அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்தது அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ற பசங்களுக்கு தெரிஞ்சிட்டதாகவும், அதுக்கப்புறம் அந்த 20 பேர் கொண்ட கும்பல் அந்த பையனை வந்து அடிச்சு கொன்னுட்டதாகவும் தான் அவங்க பேரண்ட்ஸ் கிளைம் பண்றாங்க. யார் யார் கஞ்சா விற்கிறாங்கன்னா என் பையன் கஞ்சாவை சார் விற்கிறான். அவன் பயந்துட்டு அங்கே இருக்கிற பசங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டான் சார். இது உனக்கும் எனக்கு தான் தெரியும், இது ரகசியமாக நாங்கள் வச்சுக்கிறோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக போங்கன்ட்டாங்க சார். அந்த விஷயத்த அவங்க வந்து பசங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சார், உங்களை பற்றி இதுமாரிலாம் அந்த பையன் எழுதி கொடுத்துட்டான். அவன் சொன்ன உடனே சார் 20 பேர் சார், 20 பேர் வந்து இரும்புல ஆடாலையும் கத்தியாலையும் குத்தி துடிக்கி என் பையனை கொண்டுட்டானு சார். பட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் அந்த ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்தும் இன்னொரு விஷயத்த கிளைம் பண்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கல, இது ஒரு 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடந்த ஒரு கேங் ஃபைட்ல அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்ன விஷயம், ஏன் என்ன அவங்க 3rd இயருக்கும் 4th இயருக்கும் ஒரு சண்டை அப்படின்னு போய் உள்ள ஆராய்ஞ்சு பார்த்தா, இந்த அமுதன்கிற ஸ்டூடெண்ட் 3rd இயர் படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஆல்ரெடி இந்த அமுதனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் 4th இயர் படிச்சுட்டு இருந்த சீனியர்ஸுகளுக்கும் ஆல்ரெடி ஒரு சலசலப்பு இருந்துட்டு இருந்ததா அந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. இந்த பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக அமுதனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து போயிட்டு 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸை அடிச்சுட்டு வந்ததாகவும், மறுபடியும் அந்த 4th இயர் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சதுக்கு திரும்ப அடிக்கிறதுக்கு வரும்போது அமுதன் மட்டும் தனியா மாட்டிக்கிட்டதாகவும், அந்த சண்டையில தான் அமுதன் அவங்களால அந்த சீனியர்ஸால அடிச்சு கொல்லப்பட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் அதுவும் இல்லாம அந்த காலேஜ்ல படிக்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸும் கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸும் அட்டாச் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த பையன் வந்து உங்க காலேஜ்ல யாரெல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற நேம் லிஸ்ட்டை காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவங்க நடவடிக்கை எடுத்ததுக்காக அவங்க வந்து இவனை பழி வாங்கி கொண்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் ஒரு பொய் பண்ணியிருந்தாங்க. இருந்தப்போ ஊருக்கு போகாம வெளியில ரூம் எடுத்து தங்கிட்டு இவன் 3rd இயர் படிக்கிறான். போய் இவனுங்க எல்லாரும் அடிச்சிருக்காங்க. அவங்க கூட்டிட்டு போய் இவங்க தூக்கி வச்சு அடிக்கிறப்ப இவன் இறந்து போயிடுறான். இதான் விஷயம் நான் சொல்லியிருந்தேன். கடந்த 9ஆம் தேதி அமுதனின் 2 நண்பர்களை 4ஆம் ஆண்டு மாணவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த அமுதன் தனது நண்பர்களுடன் சீனியர் மாணவர்கள் தங்கியிருந்த அறைக்கு சென்று அவர்களை தாக்கியதுடன் இதற்கு பதிலடியாக மறுநாள் காலை சீனியர் மாணவர்கள் அமுதனையும் அவரது நண்பரையும் அறையில் வைத்து தாக்கியதாக போலீசார் கூறினர். ஆனா இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு எனக்கு வர ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் இந்த மேனேஜ்மெண்ட் இந்த கிமிக்ஸுக்கோசரமும் இந்த செலிபிரிட்டிஸை கூட்டு வந்து கல்ச்சுரல்ஸ்ல தன்னோட காலேஜை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கும் இல்லை கல்ச்சுரல்ஸை இவ்வளோ கிராண்டா பண்ணி அந்த காலேஜை எவ்வளோ பெரிய காலேஜ் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ப்ரொமோட் பண்றதுக்கும் செலவு பண்ற அமௌண்ட்டையும் ஃபண்டையும் ஏன் ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த்துக்கும் டிசிப்ளினுக்கும் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டுக்கும் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்கிறதா என் கேள்வி. அப்போ இந்த மேனேஜ்மெண்டோட கோல் ஸ்டூடெண்ட்ஸை உள்ள கொண்டு வர்றது மட்டும்தானா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவாலிட்டியான எஜுகேஷன் பிளஸ் குவாலிட்டியான டிசிப்ளினை தரணும்னு அந்த மேனேஜ்மெண்ட் யோசிக்க மாட்டாங்களா? இந்த விஷயத்தை பத்தி பெருசா யாரும் பேசல யூடியூப்ல. பட் இருந்தாலும் எனக்கே அந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு தோணுச்சுன்னா, இது பர்டிகுலரா இந்த ஒரு காலேஜ்ல மட்டும்தான் நடக்குது, இந்த ஒரு காலேஜ் தான் பிரச்சனை, வேற எந்த காலேஜும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. இந்த காலேஜில் நடந்தது உங்களுக்கு வெளியே தெரிஞ்சிருச்சு, அதனால நம்ம இந்த காலேஜை குற்றம் சொல்றோம், இந்த காலேஜ் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். பட் தெரியாத எத்தனையோ காலேஜ்ல எத்தனையோ விஷயங்கள் இன்னும் தப்பா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த காலேஜஸ் எல்லாம் இதை பார்த்து பயந்துக்கிட்டு திருந்தெல்லாம் போட கிடையாது. அந்த காலேஜுக்கும் இந்த நிலைமை வந்தாதான் திரும்ப அவங்களும் கரெக்ட் பண்ண நினைப்பாங்களான்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. பட் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இங்க இருக்க இன்னும் பல காலேஜஸ் இவன் மாட்டிக்கிட்டான், நல்ல வேலை நம்ம மாட்டல அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய, இதெல்லாம் வெளியில வர வரைக்கும் கண்டினியூஸா நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஃபுட் குவாலிட்டி, இந்த டிசிப்ளின், இந்த உள்ள இந்த சப்ளை பண்றது, இந்த விஷயத்தெல்லாம் காலேஜே நினைச்சா அவங்களால கரெக்ட் பண்ண முடியும். பட் ஏன் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க? இந்த விஷயத்துல இருந்துலாம் எனக்கு புரியுற ஒரே விஷயம் என்னன்னா, எஜுகேஷன் இஸ் நோ மோர் சர்வீஸ், திஸ் இஸ் பிஸ்னஸ்.